रब मुस्तफा तू मुझे हज पे बुला आके मैं देख लूं। अल्हम्दुलिल्लाह वली कुल्लि निअमा व सल्लल्लाहु अला रसूलिहि मुहम्मदिन नबिय्यिर रहमा व अला आलिहि व अस्हाबिहि खियारिल उम्मा व सल्लम अलैहिम तस्लीमन कसीरा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलाम अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल अअला महकमित तंज़ील अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल अल्लाहु तआला अय्ज़न फ़ी फ़ज़ीलति सदक़ा यमहक़ुल्लाहु रिबा व युरबि सदक़ा वल्लाहु ला युहिब्बु कुल्ल कफ़्फ़ारिन असीम। सदक़ल्लाहुल अज़ीम। अन अबी उमामह रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल समिअतु रसूलल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम यख़्तुबु फ़ी हज्जतिल वदा फ़क़ाल इत्तक़ुल्लाह रब्बकुम वसल्लु ख़म्सकुम वसूमु शहरकुम वअद्दु ज़कात अम्वालिकुम वअतीउ अमरकुम तदखुलुल जन्नत रब्बकुम औ कमा क़ाल अलैहि सलातु वस्सलाम। रवाहु तिर्मिदी। अलवற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஅத்தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நேரத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குவதாக இறைவன் வாக்களித்தானோ, எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த மாதத்தில் இந்த ஜும்மாவுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர்ந்த கலிமாவோடு வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாக கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்றிணைத்திருக்கின்றான். ரமதான் அத்தனை மக்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதம். மக்களுக்கு மத்தியில் ஆழமான நம்பிக்கைகளை உற்சாகத்தை உண்டு பண்ணுகின்ற மாதம் ரமதானுடைய மாதம். முஸ்லிம்களின் ஆன்மாவையும் சக்தியையும் பலப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமியர்கள்
வரலாற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்றதாக வரலாறுகள் நமக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாத்தின் வளர்ச்சியில் மிக பெரும் ஆணிவேராக அமைந்த பத்ருடைய யுத்தம் ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் நடைபெற்றது. மக்காவினுடைய மாபெரும் வெற்றி ஹிஜ்ரி 8 ரமலானுடைய மாதத்தில் நடைபெற்றது. காதிசியா யுத்தத்தில் பாரசீகர்களை வென்ற அந்த வெற்றி ஹிஜ்ரி 15 ரமலானுடைய மாதம் நடைபெற்றது. சலாஹுத்தீன் அய்யூபி என்ற மாபெரும் அரசர் சிலுவை யுத்தக்காரர்களை வென்று வெற்றி வாகை சூடியது 584 ஹிஜ்ரி ரமலானுடைய மாதத்தில். ஐனுல் ஜாலூத் என்ற யுத்தத்தில் தாதாரியர்களை வென்றது இதே ரமலானுடைய மாதத்தில் ஹிஜ்ரி 658. அன்று தொடங்கி இன்று வரை இஸ்லாமியர்களின் வெற்றிக்கும் ரமலானுக்கும் மிக பெரும் தொடர்பு உண்டு. இஸ்லாமியர்களின் வெற்றிக்குரிய பாதைக்கும் ரமலானின் வரக்கத்துகளுக்கும் அல்லாஹ் மிக பெரும் இணைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் இப்போது நிலவிக் கொண்டிருக்கும் சிக்கல்களுக்கும் துயரங்களுக்கும் ரமலானின் வரக்கத்தால் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு முழுமையான வெற்றியை வழங்குவானாக. எந்த சூழ்ச்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களின் மீது ஏற்படுத்தப்படுகின்றதோ அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து முழுமையான மன நிறைவான வாழ்க்கையை, இறை பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் வாழக்கூடிய நசீபை அத்தனை ஈமானுடைய மக்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வானாக. வரக்கூடிய தேர்தலிலும் வர இருக்கின்ற ஆட்சியிலும் முழுமையாக இந்திய மக்களுக்கு சலாமத்தான வாழ்க்கையையும் முழுமையாக இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் இந்த நாட்டிற்கு வழங்குவானாக. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட யாரும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார். மாற்றார்கள் இந்த உலகத்தை பார்த்து மாத்திரமே சிந்தித்து வந்தாலும் இஸ்லாமியர்கள் நாளை மறுமையில் சுவனத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஆசை உலகத்தை விட மேலோங்கி இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அஸ்திவாரம். மற்றவர்கள் உலகத்தின் ஆசையை, சுகபோகமான வாழ்க்கையை, பணங்களை, பதவிகளை ஆசைப்பட்டாலும் ஈமானை ஏற்றவர்கள், இஸ்லாத்தை தாங்கி பிடித்தவர்கள், அவர்களின் ஆசை நாளை மறுமையில் உயர்ந்த சுவனத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். சுவனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் எப்படியும் நரகத்திற்குள் சென்றுவிடக் கூடாது என்று பாதுகாப்பை தேடக்கூடிய நாம் அந்த சுவனத்திற்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நன்மையின் தட்டு கனமாக இருக்க வேண்டும். நன்மை கனமாக இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தில் இறைவனை ஏற்று இறை கட்டளையை சரியாக நிறைவேற்றி பெருமானார் காட்டி தந்த வழியில் நடைபோட்டவர்கள் மாத்திரமே நாளை மறுமையில் அந்த சுவனத்திற்குள் செல்ல முடியும். ஈமானை ஏற்றுவிட்டால் சுவனம் என்பது உறுதி. அதையும் தாண்டி சுவனத்திற்குள் செல்லக்கூடிய நாம் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற வேண்டும், உயர்ந்த வாக்கியங்களை பெற வேண்டும், இறை
பொருத்தத்தை அடைய வேண்டும், சுவனத்தில் லிகாவுல்லா இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த வகையில் அந்த நன்மைகளை கணக்க செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட அமல்களை தேடி தேடி செய்ய வேண்டிய சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கின்றான். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதன் பலன்களை, அதன் கூலியை, அதன் முக்கியத்துவத்தை, அதன் சாதக பாதகங்களை விளங்கி உணர்ந்து செய்தால் மாத்திரமே முகஸ்தூதி இல்லாமல் இறை பிரியத்திற்குரிய வாழ்க்கையை செயலை நம்மால் செய்ய முடியும். எந்த செயலிலும் முகஸ்தூதி இருந்து விடக்கூடாது. இவர் பார்க்கின்றார், நான் தொழுகின்றேன், இவர் கேட்கின்றார், நான் நோன்பு நோக்கின்றேன் என்ற நிலை இல்லாமல் நமது சிந்தனை இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார். இறைவன் நம்மை கேள்வி கேட்பார், தொழுதாயா, நோன்பு நோற்றாயா, ஜகாத்து கொடுத்தாயா? இறைவனுடைய கேள்வி நம்மை அடையும். அதற்கு பயந்து வாழ்ந்தால் மாத்திரமே நாளை மறுமையில் நன்மை தட்டு கணக்கும் அதன் சார்பாக சுவனத்திற்குள் நம்மால் நுழைய முடியும். இதை தாண்டி இவர் செல்வந்தர் என்று சொல்ல வேண்டும், இவர் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும், இவர் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல்கள் முகஸ்தூதியின் காரணத்தால் மீண்டும் அவன் முகத்திலேயே வீசப்படும். அந்த செயல் தொடர்ந்தும் நடைபெறாது என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய வழிகாட்டுதல். முகஸ்தூதி இல்லாத அமலை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டதிட்டங்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய நன்மை தட்டை கணக்க செய்யக்கூடிய மிகவும் உயர்தரமான ஒரு அமல் ஜகாத் வழங்குவது. இந்த கடமையினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை, நடைமுறைப்படுத்துவதின் அவசியத்தை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாகவே ஜகாத்துடைய நிலைகளை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ கடமையை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையில்தான் ஜகாத் இன்று பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக சிலர்கள் ஜகாத்துடைய கடமை அவர்களுக்கு வந்திருந்தும் பொதுபோக்காக அதை நிறைவேற்ற மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் ஒரு வாசகத்தை சொல்லுவார், அல்லதீன லா யுத்தூன ஸகாத வஹும் பில் ஆகிரதி ஹும் காஃபிரூன். ஜகாத்தை கொடுக்காமல் ஜகாத்தை தடுத்துக் கொண்டவர்கள் அவர்கள் யார் தெரியுமா? மறுமையை மறுத்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள், இறைவன் சட்டதிட்டத்தை தூக்கி எறிந்தவர்கள். அவர்களுக்கு மிக பெரும் வேதனை உண்டு என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய விளக்கம். ஜகாத்தை மறுத்துவிட்டால் அவர்கள் மறுமையை மறுத்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள், இறைவனின் சட்டத்தை தூக்கி எறிந்தவர்கள். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் ஒன்று ஜகாத் என்பது. தொழுகை எப்படி கடமையோ, ஹஜ் எப்படி கடமையோ, நோன்பு எப்படி ரமதானின் கடமையோ, அது போன்று ஒருவருக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் கணக்கு பார்த்து அந்த செல்வத்திற்குரிய ஜகாத்தை வழங்குவதும் அவரின் மீது கடமை. இஸ்லாமிய மார்க்கம் 5 அம்சங்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸி. இஸ்லாம் என்ற கட்டடம் 5 தூண்களால் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது.
இஸ்லாம் என்பது 5 விஷயங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்களை, சமயங்களை, மதங்களை பின்பற்றிக் கொண்டிருந்தாலும் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இறைவன் ஒப்புக்கொண்ட உயர்ந்த சத்தியமான தீனுல் இஸ்லாத்தை மனதால் ஏற்று நாவால் முடிந்து அதன் தூதுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் இறுதி தூதுவர் என்பதை ஈமான் கொள்வது இஸ்லாமிய கட்டிடத்தின் 5 முதல் தகுதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். வ இக்ராமுஸ் ஸலாத், இரண்டாவது தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை நேமமாக நிரந்தரமாக நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஹதீஸிலே பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸலாத்தி அலா வக்திஹா, ஒவ்வொரு நேர தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். நம் இஷ்டத்திற்கு, நம் தோதுவிற்கு, நம்முடைய செயல்பாட்டிற்கு மார்க்கத்தை மாற்றுவதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஜும்மாவுக்கு மாத்திரம் பள்ளிக்கு வருவது, பெருநாளுக்கு மாத்திரம் பள்ளிக்கு வருவது, அல்லது 27க்கு மாத்திரம் பள்ளிக்கு வருவது, தராவீஹ் முதல் தொழுகையில் இருந்த நிறைவான பள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 1-2 சப்பிலே அது நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இரண்டாவது இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். எப்படி? விட்டு விட்டு அல்ல, தொடர்படியாக நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், ஒயின் கல்ல அதுவமுகா, எது சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், நீ செய்யக்கூடிய அமல் அது நிரந்தரமாக இருந்தால் மாத்திரமே அது இறைவனிடம் ஒப்புக்கொள்ளப்படும். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், வயிதாஇ ஸகாத், ஸகாத்தை கணக்கு பார்த்து சரியாக நிறைவேற்ற வேண்டும். வஸூமு ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். வல் ஹஜ், ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததஅ இலைஹி சபீலா, அல்லாஹ் பொருள் செல்வத்தை, உடல் ஆரோக்கியத்தை யாருக்கு ஒருவருக்கு கொடுத்திருக்கின்றாரோ அவர் இறை பாதையில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் என்பது இஸ்லாத்தின் கடமைகளில் உன்னதமானது. இஸ்லாமிய பொருளாதாரத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் மிக உன்னதமானது ஜகாத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த ஜகாத்துடைய கடமையை நாம் சரியாக நிறைவேற்றப்படும் போது சமூகம் சார்ந்து பல்வேறு சவால்களை சமாளிக்கும் சாத்தியம் ஜகாத்திலே அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற வார்த்தை ஏடுகளில் மாத்திரமே இருக்கின்றது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது என்பது ஏடுகளில் மாத்திரமே இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் அதை நின்று நிலைக்கும்படி ஆக்கப்பூர்வமான இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாக ஜகாத்தை எடுத்துக் கொண்டு வந்தது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஏழைகளின் உயர்வில் ஏற்றத்தை காணக்கூடிய திட்டத்தை இஸ்லாத்தில் இறைவன் உண்டாக்கி தந்தார். மனிதனுடைய வாழ்நாள் கடமையாக ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கினான். பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கோட்பாடுகளில் ஜகாத் என்பது இஸ்லாமிய கடமைகளில் சேர்க்கப்படுகின்றது. உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை படைத்த இறைவனின் சாம்ராஜ்யத்தில் இறைவனே இந்த உலகத்திற்கு பறைசாட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஜீவாராதன கொள்கை ஜகாத் என்பது. மற்ற சமயங்களிலே, மற்ற மதங்களிலே
தான தர்மங்கள் செய்வது ஒரு நல்ல செயலாக பார்க்கப்படுகின்றது. ஒருவருக்கு உதவி செய்வதை மற்ற மதங்கள் போதனை செய்தாலும் அது ஒரு நல்ல செயலாகத்தான் சொல்லுகின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதை கடமையாகவே ஆக்கியது. ஜகாத் பக்தர்களுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை அல்ல, அது இஸ்லாத்தின் கடமை என்பதை போதனை செய்தது. இன்று அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜகாத் என்பது நீங்கள் பிடித்தால் செய்துவிட்டு பிடிக்கவில்லை என்று சொன்னால் விட்டு செல்லக்கூடிய சடங்கு அல்ல, அது சட்டமாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தனது செல்வத்தில் 40 ஒரு பங்கை ஏழைகளுக்கு வருடம் வரியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த உலகத்தில் போதனை செய்தது. ஜகாத்தை ஒருவர் சரியாக வழங்கிவிட்டால் ஏழ்மையை மறைக்கக்கூடிய, இல்லாமலாக்கக்கூடிய ஒரு உயர்வை அல்லாஹ் ஜகாத்திலே வழங்கி இருக்கின்றான். 40 ஒரு பங்கை எடுத்துக் கொடுக்கும் போது கொடுப்பவருக்கும் அதில் சிரமம் இல்லை, பெறுபவருக்கும் அவரின் வாழ்க்கையை மேலோங்க செய்யும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது உழைப்பில் கிடைத்த பணத்தை ஏழைகளுக்கு மனம் கோணாமல் வழங்குவதுதான் இஸ்லாத்தின் உயர்வு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலதான் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த சமயங்களில் சமத்துவமும் சகோதரத்துவமும் இஸ்லாத்தின் உயிர் நாடியாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த ஜகாத்துடைய சட்டம் இறங்குகின்ற போது அன்று இருந்த அரபியர்களுக்கு இது மிக கஷ்டமாக இருந்தது. நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதா? தாயிஃப் வாசிகள் சொல்லியே விட்டார் ஓப்பனாகவே, நாங்க இஸ்லாத்திற்குள்ள வர்றோம், ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும், பின்பு தாமாக அவர்கள் ஜகாத்தை வழங்குவார்கள். இஸ்லாத்திற்குள் வருகின்றார்கள் தாயிஃப் வாசிகள். வந்தவர்கள் எல்லாம் அளவை தாண்டி வாரி வழங்கினார்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்கு சஹாபாக்களை அனுப்புகின்ற பொழுது நடுத்தரமானதை ஜகாத்தாக பெற்று வாருங்கள் என்று சொல்லிய பொழுது அந்த தாயிஃப் வாசிகள் உயர்தரமானதை கொடுத்தார். கொடுத்து விட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இன்னும் அதிகமா நாங்க தரணுமான்னு கேட்டாங்க. கேட்டது யாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்னும் அதிகமா தரணுமான்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, ஜகாத் என்பது மாபெரும் பொருளாதார திட்டம். இந்த உலகத்தில் ஜகாத் சரியாக நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் உலகத்தில் ஏழ்மையே இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி ஹஜ்ஜில் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களுக்கு போதனை செய்தது இந்த சட்டங்களைத்தான். அபீ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கால சமஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், ஃபீ ஹஜ்ஜத்துல் வதா, இறுதி ஹஜ்ஜில் 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் எங்களிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஃபகால இத்தகுல்லாஹ ரப்பக்கும், அல்லாஹ்வை மாத்திரமே அஞ்சுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகையை சரியாக தொழுகுங்கள். வஸூமு ஷஹ்ரக்கும், ரமதானுடைய மாதத்தில் பரிபூர்ணமாக நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், இறைவன் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து இறை வழியில் நீங்கள் ஜகாத்தை வழங்குங்கள். வஅதீஉ அம்ரக்கும் ததுகுல் ஜன்னத ரப்பக்கும். இந்த கட்டளைகளை
நீங்கள் சரியாக நிறைவேற்றிவிட்டாலே போதும், ததுகுலுல் ஜன்னத ரப்பக்கும், உங்கள் இறைவன் உங்களை சுவனத்திற்குள் அழைத்து சென்று விடுவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனே குர்ஆனின் வாசகத்தை அதைத்தான் இறக்கினார். குது நபியே மின் அம்வாலிக்கும் ஸதகத்தன் துத்ஹிருக்கும் வ துஸக்கீக்கும் வ துஸல்லி அலைக்கும் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும் ஸமிஅல்லாஹு ஸமீஉல் அலீம். நபியே, அந்த மக்களிடம், செல்வமுடையவரிடம் நீங்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஜக்காத்தை எடுத்து அவர்களின் செல்வங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களின் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். ஜக்காத்தை கொடுக்கும் போதுதான் நம்மிடம் உள்ள செல்வங்கள் தூய்மை அடையும், இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அது இறைவனின் பொறுப்பு. ஒருவர் ஜக்காத்தை சரியாக கொடுத்து விட்டார் என்று சொன்னால் பல நன்மைகளை ஜக்காத்தின் மூலியமாக அல்லாஹ் உண்டாக்குகின்றான். மனிதர்களிடம் இயல்பாகவே பொருளாதாரத்தின் மீது மோகம் இருக்கும். ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் இன்னொன்று வேண்டும் என்று ஆசைப்படுவார். 2 இருந்தா 3, 3 இருந்தா 4. இதுதான் மனிதரின் இயல்பான நிலை. ஒருவர் ஜக்காத்தை சரியாக கொடுத்து கொண்டு வந்தால், தொடராக ஜக்காத்தை வழங்கிக் கொண்டு வந்தால், அவரிடம் உள்ள பொருளாதாரத்தின் மோகம் இறைவன் உதவியால் நீங்குகின்றது. மற்றவர்கள் உயர வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உயர்கின்றது. அவரிடம் உள்ள கஞ்சத்தனம் நீங்குகின்றது. தான் தேடிய செல்வத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களும் அனுபவிப்பதற்கு ஒருத்தன் அனுமதிக்கின்றான் என்று சொன்னால் அவன் உள்ளம் கஞ்சத்தனத்திலிருந்து நீங்குகின்றதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஏனென்று சொன்னால் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் கஞ்சத்தனம் என்பது மிக பெரும் கண்டிக்கக்கூடிய ஒரு குற்றமாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யபகலூன வ யஅமுருன الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருள் கொடையில் இருந்து யார் ஒருவன் இறை வழியில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்து அதை மறைத்துக் கொள்கின்றானோ அப்படிப்பட்ட நன்றி கெட்டவர்களுக்கு தான் நரகத்தின் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று இறைவன் கட்டளையாகவே சொல்லுவார். அது மட்டுமல்ல, புகாரி ஷரீஃபிலே பார்க்க முடியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சத்தனத்தை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒருவர் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றினால் அவரிடம் உள்ள போராமைகள் நீங்கக்கூடிய நிலையை ஜக்காத் அவருக்கு உண்டாக்கி கொடுக்கின்றது. இந்த உலகத்தின் அமைப்பே தனக்கு ஒண்ணு கிடைச்சிட்டா அது அடுத்தவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது, அல்லது அடுத்தவனுக்கு கிடைச்சது நம்மிடம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அது அழிய வேணும்னு யோசிக்கிறது. இதுதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஒருவர் ஜக்காத்தை கொடுத்து வந்தால் தன்னை போல் அடுத்தவனும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற நிலை இவனது உள்ளத்தில் ஏற்படும் போது அடுத்தவர்களிடம் ஏற்படக்கூடிய பொறாமையை ஜக்காத் துடைத்தருகின்றது. ஏழைகள் கூட செல்வந்தர்கள் மீது பொறாமை வரும். இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, கார் கூட வாழ்றாங்க, சொத்து சுகங்களோட இருக்கின்றாங்க. இந்த நிலை ஜக்காத் சரியாக நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் ஏழைகளின் உள்ளங்களை கூட அது மாற்றும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜக்காத்தை சரியாக கொடுத்தால் மனதில் உள்ள கர்வங்களை அது நீக்குகின்றது. சமூகத்தின் மீது அக்கறையை ஜக்காத் உண்டாக்குகின்றது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான், ஜக்காத்தை தான தர்மங்களை வழங்குபவர்களுக்கு பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை அது ஏற்படுத்தும். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு வட்டியை தடை செய்திருக்கின்றான்,
இன்னும் தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு பெருகச் செய்வான். எனவே இறைவனுடைய கட்டளையை ஏற்று நீங்கள் ஜக்காத்தை வாரி வழங்குங்கள் என்று அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக பல்வேறுபட்ட நன்மைகள் ஜக்காத்துக்கு இருப்பதாக இறைவன் நமக்கு சொல்லித் தருவார். சரி, இந்த ஜக்காத்து யாருக்கு கடமை, எப்போது கடமையாகும், அந்த ஜக்காத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், ஒட்டுமொத்த சட்டங்களையும் மார்க்கம் நமக்கு வரையறுத்து தந்தது. இஸ்லாமியர்கள் அந்த சட்டங்களை சரியாக பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் மார்க்கம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நியதி. ஜகாத் என்பது பணம் வசதிகளை யாருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ, பொருளாதாரத்தை யாருக்கு அல்லாஹ் உயர்வாக வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் மீது ஜகாத் கடமையாக ஆகும். எப்படி ஹஜ் எல்லாருக்கும் கடமை இல்லை, பொருளாதாரத்தில் பிரயாணம் சென்று வருவதற்கு உடலில் ஆரோக்கியம் இருந்தால் இவர்களுக்கு தான் ஹஜ் கடமை. ஆனா அதே மாதிரி தான் யாருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு ஹஜ் ஜகாத் என்பது கடமையாக ஆகும். ஏழைகளுக்கு ஜகாத் கடமை இல்லை. ஜகாத் கொடுப்பதற்கான அந்த பொருளாதாரத்தை எட்டாத நடுத்தரமான வர்க்கத்தினர்களுக்கு ஜகாத் கடமை இல்லை. ஏழைகள் என்ன செய்யலாம்னா சதக்கா கொடுத்துக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், அவர்களுக்கு ஜகாத் என்பது கடமை இல்லை. யார் மீது கடமை? அடிப்படை தேவைகள் போக கடன் இல்லாமல் இருந்து மேலதிகமாக சுமார் 612 கிராம் வெள்ளிக்கு நிகரான தொகையை யார் ஒருவரிடம் இருக்கின்றதோ அவர் மீது ஜகாத்து கடமை. அத்தியாவசிய தேவைக்கு வச்சிருக்காரு, கடன்லாம் இல்லை, அதெல்லாம் போக 612 கிராம் வெள்ளிக்கு நிகரான தொகை இன்றைய தேதியில் சுமார் 49,572 ரூபாய். 50,000 ரூபாய் ஒருத்தட்ட மேல் மிச்சமா இருக்குன்னா இவர் மீது ஜகாத்து கடன். அவருக்கு கடன் இல்லை, அத்தியாவசிய தேவை இல்லை, சும்மா இருக்கு, அந்த தொகையும் ஒரு வருட காலம் ரவுண்ட்ல வந்திருக்கு. அதே போன்று பிக்சட் டெபாசிட், சேமிப்பு தொகை, வாடகை வருமானம், இவைகள் எல்லாம் ஒருவருக்கு வந்து கொண்டிருந்தால் அவைகளை கணக்கிட்டு அந்த பொருளில் இருந்து ஜகாத்தை கொடுப்பது அவர் மீது கடமை. கடனாக கொடுத்த பணம் திருப்பி வரும் என்ற உத்தரவாதம் இருந்தால் அதையும் கணக்கில் எடுக்க வேண்டும். ஆனால் பணம் எப்போது கடன் கொடுத்திருக்கோம், 50,000 ரூபாய் கடன்ல இருக்கு, கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ஜகாத்து கடமையை தவிர கடன்ல இருக்கும் போது அது கடமை இல்லை. வீடு கடைகளுக்கு அட்வான்ஸாக கொடுத்திருக்கக்கூடிய தொகை கணக்கில் வராது. ஏன்னு சொன்னா ஒரு வீட்டிற்கோ ஒரு கடைக்கோ அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா அது பிணை தொகை, அது முழுமையாக திரும்பி வரும் என்பதில் உத்தரவாதம் இல்லை. கடைகளில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு, வீடுகளில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு என்ன செய்வாங்க, அதுல இருந்து பிடித்தம் செஞ்சுக்குவாங்க. அப்ப வாடகை அட்வான்ஸாக கொடுத்திருப்பது எப்பொழுது கைக்கு வருகின்றதோ பரிபூர்ணமான முறையில் அப்பொழுதுதான் ஜகாத் அதற்கு மீது கடமை. தொழிற்சாலைகள், அதற்கான உபகரணங்கள், இவைகளுக்கு ஜகாத்தினுடைய கணக்கில் வராது, இவைகளுக்கு ஜகாத் இல்லை. தொழிற்சாலை வச்சிருக்காரு அல்லது அதற்குரிய மிஷினரி எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, இதற்கு ஜகாத் இல்லை. இதை தவிர மூலதனமும் வருவாயும் ஜகாத்தின் நிசாபில் கணக்கில் எடுக்கப்படும். வீடுக்கு வாடகைக்கு விடுறாரு, காரு வாடகைக்கு விடுறாரு, பொருட்களின் மதிப்புகள் இந்த ஜகாத்துடைய நிசாபில் வராது. ஆனா வருமானம் எதிலிருந்தெல்லாம் வருமோ அந்த வருமானத்திற்கு என்ன செய்யப்படும், ஜகாத்து கடமையாக்கப்படும். கார் வச்சிருக்காரு, வாடகைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வீடு வாடகைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வரக்கூடிய வருமானத்திற்கு தான் ஜகாத்தை தவிர மற்றவைகளுக்கு அல்ல. அதே போன்று வியாபார நோக்கம் இல்லாமல் தரிசு மனையாக நிலமாக கிடக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு ஜகாத்து இல்லை. சந்தை மதிப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, ஆனா வெறும் இடம் ஜகாத்து கடமை இல்லை. ஆனா அந்த இடத்துல பார்க்கிங் விட்டுருக்காரு வாடகைக்கு, அல்லது பிளெக்ஸ் போர்டுக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு, அல்லது டவர் வச்சிருக்கான், இந்த
வருமானங்களுக்கு ஜக்காத்தை கணக்கில் எடுத்து அதற்கு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இந்த பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்யறாங்க? ரியல் எஸ்டேட் பண்றாங்க. வியாபார நோக்கில் வாங்கி போட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களை ஜக்காத்துடைய மதிப்பை கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுக்கும். உங்க பேர்ல 5 இடம் இருக்கு அப்படின்னா 5 உங்க பொறுப்பு. வியாபார நோக்கத்திற்காக வாங்கி போட்டு இருக்கின்றீர்கள், அதை ஜக்காத்துடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் வச்சிருக்காரு, 5 லட்சம் வச்சிருந்தாரு. போக போக ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல 5 2 குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு வருஷத்தின் முடிவில அது 5 7 போயிருச்சு. இப்ப எதற்கு ஜக்காத்து என்று சொன்னால், குறைந்த விகிதம் இருக்க 2, அந்த 2க்கு மாத்திரம் அவர் ஜக்காத்து கொடுத்தா போதும். அந்த 2 தான் ஒரு வருஷம் அவரிடத்தில் சுற்றி வந்தது. அதே போன்று தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள், வெள்ளி பாத்திரங்கள், இதற்கெல்லாம் ஜக்காத்தை கொடுப்பதை மார்க்கம் கடமையாக ஆக்கி இருக்கின்றது. அதே போன்று ஜக்காத்து என்றா என்ன, சதக்கானா என்ன? ஜக்காத்துனா என்ன, சதக்கானா என்ன? 2க்கும் உண்டான வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜக்காத்து என்பது தம்முடைய பொருளில் இருந்து ஷரியத் வரையறுத்த அந்த அளவில் அவர் கொடுக்க வேண்டும், அது இறை வணக்கம். சதக்கா என்பது ஷரியத்தினுடைய கடமையிலாம் இல்லை, கொடுத்தா உங்களுக்கு நன்மை. சரியா? ஜக்காத்து ஷரியத் சட்டமே போட்டிருக்கு, உன்கிட்ட இவ்வளவு இருந்தா நீ இவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும். சதக்காவுக்கு அப்படிலாம் கடமையிலாம் இல்லை, உங்களுக்கு பிரியப்பட்டதை கொடுக்கலாம். அதே போன்ற ஜக்காத்து என்பது தங்கம், வெள்ளி, பயிர்கள், பழங்கள் வியாபாரங்கள், பொருட்கள், ஒட்டகம், ஆடு மாடு, கால்நடைகள், இது போன்று ஷரியத் எவைகளில் எல்லாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதோ அதிலிருந்து கொடுக்க வேண்டும். அதுதான் ஜக்காத்து நிறைவேறும். ஆனா சதக்காவுக்கு அப்படி இல்லை. உங்கள்கிட்ட 5 ஆடு இருக்கு, ஒரு ஆடை கொடுத்தா அது சதக்கால தான் வரும். அதே போன்ற ஜக்காத்து என்பது ஒருவரின் செல்வம் ஒரு குறிப்பிட்ட அளவை, 612 கிராம் வெள்ளி இருக்கல, அந்த அளவுக்கு அது சுத்திக்கிட்டு வரணும். ஆனா சதக்காவுக்கு அப்படிலாம் கடமை இல்லை. எப்பொழுது கையில 10 ரூபாய் இருக்கா 5 ரூபாய் கொடு, 100 ரூபாய் இருக்கா 10 ரூபாய் கொடு, இது எல்லாம் சதக்காவிலே சேருமே தவிர ஜக்காத்திலே வராது. அதே மாதிரி ஜக்காத்து என்பது இறைவன் வரையறுத்த அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கும். வறியவர்கள், ஏழைகள், ஜக்காத்தை வசூலிப்பவர்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இவர்களுக்கு மாத்திரம்தான் 6 நபர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இன்னும் ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன வ முஅல்லஃபதி குலூபுஹும், அல்லாஹ் 6 நபர்களை சொல்லி காட்டுவான். அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கொடுத்தா ஜக்காத்து கூட. ஆனா சதக்கா என்பது யாருக்குமே நானும் கொடுக்கலாம். அதே போன்று ஜக்காத்து கடமையான நிலையில ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய சொத்தில் இருந்து சரியாக கடன் நிறைவேற்றது போக, ஜக்காத்தை கொடுத்தது போக, அதுக்கப்புறம் தான் சொத்தை பங்கு வைக்கணும். ஜக்காத்து கடமையோடு ஒருவர் இறந்திருந்தார். ஆனா சதக்காவுக்கு அப்படி எல்லாம் கடமையெல்லாம் இல்லை. அதே போன்ற ஜக்காத்தை ஒருவர் கடமையாக இருந்து நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அவருக்கு தண்டனை உண்டு. சதக்கா நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தண்டனை எல்லாம் இல்லை. சதக்காவிற்கும் ஜக்காத்துக்கும் உண்டான விளக்கத்தை நாம் விளக்க வேண்டும். கால அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் 3 விஷயங்களை இணைத்து கூறுவான். ஸலாத்து மக்ரூனத்துன் பி ஸலாத்தா லா துக்பலு வாஹிதத்து மின்ஹா இல்லா பில் உக்ரா. 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். இந்த 3 விஷயங்களில் ஒன்றை விட்டுவிட்டு ஒன்றை நிறைவேற்றினால் அது கூட. இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க. முதலாவது அல்லாஹ் சொல்றான், குல் அத்தீமுல்லாஹ வ அத்தீமுர் ரசூல். இறைவனுக்கு கட்டுப்படு, இறை தூதருக்கு கட்டுப்படு. இறைவனுக்கு மட்டும் தான் நான் கட்டுப்படுவேன், இறை தூதருக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா 2மே இல்லாம போய். லா துக்பலு துஆத்தில்லாஹி இல்லா பி துஆத்தி ரசூல். நபிக்கு கட்டுப்படாமல் இறைவனுக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்று சொன்னால் அவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இரண்டாவது அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்ஷ்குருலி வலி வாலிதை. அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்று சொல்லுவான். அனிஷ்குருலி வலி வாலிதை.
யார் ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டு விட்டான் என்று சொன்னார், இறைவனை பயப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு பெற்றோரை நடுத்தருவில் விட்டான் என்று சொன்னார், இறைவனுக்கு நான் கட்டுப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு பெற்றோரை உதாசீனப்படுத்துகின்றான் என்று சொன்னால் அவன் 2 பேருக்குமே கட்டுப்படலை என்று சொல்லுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுவான், வ அகீமுஸ் ஸலாம் வ ஆத்துஸ் ஸகாத். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை சரியாக கொடுங்கள். தொழுகையை மட்டும் ஒருவர் நிறைவேற்றாரு, இருக்க பணத்தை கொடுக்கிறதுக்கு மனசு வரல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இதுவும் சேராது அதுவும் சேராது என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, ஜகாத் என்பது பொருளாதாரத்தை மார்க்கத்தில் உயர்த்தி பிரிக்கக்கூடிய உன்னதமான கடமையாக அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். கடமையானவர்கள் சரியாக அதை நிறைவேற்றுங்கள். பலரிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து விடாதீர்கள். இன்று சில பள்ளிவாசல்கள்ல பைத்துல் மால் என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கின்றார். சரியான முறையில் ஒரு ஜமாத்துன்னு சொன்னா அந்த ஜமாத்துல எத்தனை பேர் இல்லாதவர்கள், எத்தனை பேர் சிரமப்படுறாங்க, அதை கணக்கு பார்த்து ஜமாத்தின் மூலமாக பைத்துல் மாலை சரியாக பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சிலர்கள் இயக்கத்தின் பெயராலே வண்டிகளோட வந்துடுறாங்க, போஸ்டர் ஒட்டிட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணி பிளெக்ஸோட நாங்க கொடுக்கிறோம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி ஜகாத்தா மாறும்? அதே போன்று ஜகாத்துடைய பணத்தை வாங்கி ஒருவர் சஹர் சாப்பாடு செஞ்சு அதை விநியோகம் செய்தால் அது கூடாது. ஜகாத்தை கொடுத்து ஜகாத்து பணத்தை வாங்கி ஒருவர் சஹர் சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறான்னு சொன்னா அது மார்க்கம் அனுமதிக்காதது, மார்க்கம் தடை செய்யக்கூடியது. ஏன்? ஜகாத்து யாருக்கு போய் சேரணுமோ அந்த நிலை இல்லை. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடுறாங்க சஹர் சாப்பாடு. ஜகாத்து பணம் அதை சேர்ந்திருந்தால் அவருடைய ஜகாத்து கூடாது. எந்த பணம்லாம் அதுல சேர்ந்துச்சோ அம்புட்டு பணமும் ஜகாத்து கூடாது. எனவே அன்பானவர்களே, சரியான முறையில் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் பைத்துல் மாலை உருவாக்குங்கள். உங்களது மஹல்லாக்களில் எந்தெந்த ஏழை குடும்பங்கள் இருக்கின்றதோ, படித்தவர்கள் படிக்காதவர்கள், அவர்கள் முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்துங்கள். நம்முடைய பள்ளிலாம் ஜமாத்தே இல்லை, ஆனா பெரியவர்கள் 4 பேர் சென்று வெளிப்படையாகவே இந்த ஜகாத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலை ஒவ்வொரு பள்ளியிலும் உருவாக வேண்டும். ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய அத்தனை மஹல்லாவினுடைய அத்தனை நபர்களின் லிஸ்டுகளையும் அந்த ஜமாத்துகள் வைத்திருக்கும். எங்க ஜமாத்துல இத்தனை கஷ்டப்படுறவங்க, இத்தனை விதவைகள், இத்தனை குமர்கள், அதை சரி செய்வதற்கு இந்த ஜகாத்துடைய நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். இதைத்தான் சஹாபாக்கள் முன்னோர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். அதை விட்டுவிட்டு இயக்கங்களுக்கு பின்னால், கட்சிகளுக்கு பின்னால் இன்று ஜகாத்துகள் செலவழிக்கப்படுகின்றது. சரியான முறையில் அந்த ஜகாத்துகள் நிறைவேறுவதில்லை என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக தந்தானோ அந்த கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி இறை வழியில் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகம் தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக ஆகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா